அண்ணா நான் கச்சா வாங்கினா, அண்ணா நான் கச்சா வாங்குங்கண்ணா, அண்ணா நான் கச்சா வாங்கினா, ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ் அண்ணா வாங்கண்ணா. அண்ணா கச்சா நடுண்ணா. எவ்வளோ ஒரு பேக்கெட்? 50 ரூபா தான் நான் நடுங்கண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சரி 2 தாங்க. அண்ணா இதே மெடுங்க அண்ணா, வீட்டில் கஷ்டம் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. இல்லை எனக்கு இதே போதும் தம்பி. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, வேணான்னு சொல்லிடுறாங்க அண்ணா, வீட்டில் கடும் கஷ்டம் அண்ணா, நாங்கள் கடும் மேல அண்ணா. இந்த செப்பலுக்கு மேலே கொஞ்சம் மேறி நில்லுங்க. வெயில் பாட்டு உங்களுக்கு கடுமையாக கால் சுடுவது போல. நான் இதை வாங்கிட்டா மட்டும் உங்களோட கஷ்டம் தீர்ந்துடுமா? கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லை. இப்போ பணக்காரனா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க தான். உங்களை பார்த்தாலே புரியுது நீங்கள் இந்த கஷ்டத்தில் விற்கிறீர்கள். அவ்வளவுக்கு உங்களை பார்த்த உடனே நீங்கள் பணக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்திருக்க நீங்கள் வந்து கஷ்டப்படணும். அது உங்களோட பொருள். நம்மளோட பொருளுக்கு நம்மளோட தன்மானத்திலேருந்து எனக்கு கஷ்டம் அப்படின்னு விற்கிறத விட உங்களோட பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கிறீர்கள். மற்றவங்க கிட்ட சொல்ல தேவையில்லை நாம ஏழையா இருக்கிறோம்னு. எல்லோரும் பணக்காரனா இருந்தா இறைவன் சோதிக்கிறதுக்கு ஏழைகள் வேணும் தானே தம்பி. இப்ப கஷ்டப்படுற நீங்க ஒரு நாள் நீங்க நல்லா இருப்பீர்கள். நீங்க ஸ்கூல் போறீங்க தானே? ஆமா. நீங்க ஸ்கூலுக்கும் போய் உங்களோட வீட்டு கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க தானே? உங்களை விட கெத்து இந்த உலகத்துல யாருமே இல்லை. நீங்க தான் கெத்து. நீங்க பணக்காரன் இல்லைன்னாலும் உங்களோட மனசளவுல நீங்க பணக்காரன். இதையும் நான் எடுக்கிறேன். நீங்க உங்களுக்கு இந்த காலுக்கு நீங்க செப்பல் வாங்கி போடுங்க. சரியா? சரிண்ணா. இதை வாங்குறவங்களுக்கு சந்தோஷம்னா இதை வாங்கி சந்தோஷப்படுத்துற நபரா நானா இருந்துட்டு போறேன். சரியா? ரொம்ப நன்றி அண்ணா. நல்லா இருங்க. வாரன். வீதியில் இறங்கி வியாபாரம் செய்வது எனக்கு என்ன விதியா? இறைவன் எங்களை ஏழையாக படைத்து விட்டான். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துதானே ஆகணும்.